அலி ரலியல்லாஹு முன்னால வந்து சொன்னாங்க, நான் என்ன செய்றேன், நான் உங்களோட படுக்கையில படுக்கிறேன், நீங்க போய்த்திரு. அவ்வளவு ஒரு தைரியமான வீரமான ஒரு சஹாபி. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அதாவது உஹதுல் இத்தகலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொல்லப்பட்டுட்டாங்கன்ற வதந்தி பரவியாச்சு. இப்ப எல்லா பக்கத்திலேயும் குஃபார்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டா நபி அவங்கள கொல்றதுக்கு. ஒரு இடம் 10 பேர் 11 பேர் நபி அவங்கள வளைச்சு கொண்டாங்க. எதுக்காக வேண்டி? நபி அவங்கள கொல்றதுக்காக வேண்டி. அந்த நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, இந்த 10 பேருக்கிட்ட யார் என்ன பாதுகாக்கிறாரோ அவர் சொர்க்கவாதினாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அவங்க வாளை உருகினாங்க. அலி ரலியல்லாஹுடைய வாள் எல்லா சஹாபாக்களுடைய வாளையும் விட வித்தியாசமாக இருக்கும். 2 கூறுகள் இருக்கக்கூடிய வாள், 2 கூறுகள் இருக்கக்கூடிய வாள். போனாங்க, போய் 10 பேரையும் வெட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாப்பா கூட்டு வந்த அவ்வளவு ஒரு வீரமான சஹாபி. கைபருடைய யுத்தம் முடிஞ்சு சஹாபாக்களுக்கு நபி அவர்களுக்கு வெற்றி, இஸ்லாத்துக்கு வெற்றி. கைபருடைய கதவு விழுந்துட்டது, கோட்டையுடைய கதவு, பெரும் கதவு, சுமார் 40 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய அளவுக்கு பாரமான கதவு, எல்லாருக்கும் இடையூறு. அதை தூக்கி ஒரு சைடுக்கு வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. தூக்குறாங்க, ஏலா அலி ரலியல்லாஹு வந்தாங்க, தனியா தூக்கி கொண்டு வச்சாங்க. அவ்வளவு வீரமான சஹாபி. உடலாலும் வீரம், உள்ளத்தாலும் ஈமானாலும் வீரமான ஒரு சஹாபி தான் அலி ரலியல்லாஹு அவங்க. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்லணும். அலி ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய மனைவியோட வாழ்ற நேரம், குடும்ப வாழ்க்கை மாஷா அல்லாஹ், எல்லாம் குடும்பமா வந்திருக்கிற கூடிய மனைவி ஒரு சத்தம் போட்டதுக்கு பிரச்சனை இல்லை. நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு அவங்க வெளியேறி வந்து அப்படியே மஸ்ஜித் நபவியோட முத்தத்துல வந்து படுத்துட்டான். நல்ல தூக்கம், வெறும் மேலோட தூங்குறான். தூங்கலுமா? வெறும் மேலோட தூங்குறாங்க, வெறும் மண்ணுல. நபி அவங்க வந்தாங்க, வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள அலி ரலியல்லாஹு காணல. கேட்டாங்க, பாத்திமா எங்க அலின்னு கேட்டான். சொன்னாங்க, 2 பேருக்கு மத்தியில ஒரு வாய்த்தர்க்கம் பிரச்சனை, அதனால ஆள் வெளியே வைத்தார். நபி ஸல்லல்லாஹு சொன்னா, வாங்க. சஹாபாக்கள் 2 பேரை கூப்பிட்டாங்க. யார் இது? மாமா. இப்படித்தான் மாமா இருக்கணுன்றதை தான் உதாரணம் சொல்ல. நாங்க எல்லாம் மாமாவாக இருக்கிறார்கள், நீங்க எல்லாம் மாமிமாராக இருக்கிறார்கள், சரியா? இதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. சொன்னாங்க, வாங்க. இப்ப மகள் பிரச்சனை எங்களுக்கு மத்தியில சொல்லக்குள்ள தீர விசாரிக்காம நிறைய பிரச்சனை உண்டாக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான். மாமிமார் மிக்கிறாங்க, மாமாமார் மிக்கிறான். விசாரிக்காம நிறைய பிரச்சனை உண்டாக்கிறவங்க இருக்கிறான். அப்ப என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தா சொன்னாங்க, வாங்க போம்னு சொல்லி வெளியாகி 2 சஹாபாக்களும் கூட்டு வந்து பார்த்தா அலி ரலியல்லாஹு நல்ல தூக்கம். தட்டி சொன்னா, கும் யா அப துராப், மண்ணின் தந்து எலும்புண்டா. ஏன்? மண் மேல் எல்லாம் பட்டிருக்குதானே, அதனால ஒரு பட்ட பேரை சொல்லி நபி அவங்க எழுப்பாட்டினாங்க. எழுப்பாட்டி வீட்டுல கொண்டு விட்டு போனாங்க. பிரச்சனை முடிஞ்சு. கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு போனாங்க, பிரச்சனை முடிஞ்சு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படியோ அது போலவே தான் சஹாபாக்களுடைய குடும்ப வாழ்க்கையும் இருந்தது.